Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள புதுப்பட்டி கரைமுருகன் கோவிலில் அதிமுக சார்பாக வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி முன்னிலையிலும் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவசி, தண்டலை மனோகரன், தமிழரசன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரை தனராஜ் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை மதுரவாயல் அருகே நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்று பேசினார். நுளம்பூரில் பகுதி கழக செயலாளர் இமானுவேல் தலைமையில் கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் பங்கேற்று ஆலோசனை வழங்கி பேசினார். முன்னதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி பங்கேற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை சீரும் சிறப்புடன் நடத்த உறுதுணையாக இருந்த கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட மக்களின் வாழ்வாதாரங்களின் வரியை உயர்த்தி தமிழக மக்களை வஞ்சிக்கும் அரசு ஸ்டாலின் அரசு என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி அவைத்தலைவர் தீபா கண்ணன், மாவட்ட துணை செயலாளர் காசி ஜனார்த்தனன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சொத்து வரியாக, கரண்ட் பில்லால, இப்படி எல்லா வகையிலும் நம்ம மேல சொத்து திணிச்சுட்டு, வரியை திணிச்சுட்டு, அதன் மூலமா அந்த பணத்தை ஒரு பகுதியை எடுத்து அதை மறுபடியும் நமக்கு 1000 தராங்க. புதுசா ஒரு பக்கம் சொத்து வரிலாம் ஏறினே போவோம், இன்னொரு பக்கம் அந்த வரியிலிருந்து வரக்கூடிய திட்டத்தை 1000 சொல்லுவாங்க. இது அப்படிப்பட்ட திட்டங்கள், இதுதான் மக்கள்